வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா தமிழ்கமி அலிஸ் சேனல்ல இருந்து ஒரு ஸ்ட்ரீம்ல இவ்ளோ ட்விஸ்டா அந்த கேம் தான் பார்க்க போறோம். அப்படியே மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கஞ்சூருங்க, அது சாபம் போட்டுருக்கு பாருங்க. நம்ம கஞ்சூர் தாங்க. இதுவா கர்சு சாபம் போடுறவங்க பாருங்க, என்ன சாபம் போடுறாங்க. கர்சு சாபம் பாருங்க. முதல்ல சாபம் போட்டு அவங்க செத்துருவாங்களா? தெரியலையே, அவன் செத்துட்டான்டா. அதுக்குள்ள யார் யார் செத்து? ஹரிப்ரோ சொல்லுங்க. ஹரிப்ரோ இருந்தாரு. எல்லாரும் இருந்தோமே. நான் திஸ் போ நான் ஹரிப்ரோ கரெக்ட்டா சொல்றாரு. இருங்க சொல்லுங்க ப்ரோ. 15 பேர் கிட்ட விளையாடுங்க. சின்ன பையனா? ஐயோ உங்களை பசி தூக்குறாங்க. தெரியும் ப்ரோ, மத்தவங்களுக்கு அந்த இது ப்ரோ ப்ரோ நாங்க இல்ல பண்ணோம் ப்ரோ. இல்ல இது ஒருத்தர் இதே வந்தாரு, இன்ஃபெக்ட் வந்தாரு. ப்ரோ போய் சொல்ல மாட்டேன். ஹரி ப்ரோ ப்ரோ சரி ப்ரோ இதெல்லாம் சொல்லிட்டே முடியாது. நம்ம பண்ணது போய் சொல்ல மாட்டேன்னு சொன்னார்ல. சரி, அவர் உண்மையா போய் சொல்ல உண்மையா பாத்துக்கலாம். நம்ம ஒரு குழந்தை பேச்சு நம்பாதீங்க. சேர்ந்து எலிமினேட் பண்ணுங்க, நான் ஒத்துக்கிறேன். சிச்சாக் எலிமினேட் பண்ணுங்க ப்ரோ. ப்ரோ. ஒரே சிச்சாக் மட்டும் எலிமினேட் பண்ணுங்க ப்ரோ சிச்சாக் மேல போடுங்க. உண்மையா இருந்தா நான் அடுத்து போறேன் ப்ரோ. சிச்சாக் மேல போடுங்க ப்ரோ. பார்ட்னர் தான் ப்ரோ, பார்ட்னர். அப்படியே மாத்தி விட்டாரு. ப்ரோ சிச்சாக் என் பார்ட்னர். என் பார்ட்னர் அவர் தான், அவர் மேல போடுங்க. சிச்சாக் என் பார்ட்னர், என் நண்பன். ஓட்னேங்கறாங்க, அவர் கதர்னுங்கறாங்க. சிச்சாக் என் மேல பார்ட்னர் ப்ரோ. ரைட் ப்ரோ. ஹரி ப்ரோ போடுங்க ப்ரோ. சிச்சாக் மேல போய் சொல்லாதீங்க ப்ரோ. வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க ப்ரோ. என் பார்ட்னர் ப்ரோ. ஒப்போ மொத்த பேரும் அங்கதான். ப்ரோ உங்க மேல ஓட்டு வேணும் ப்ரோ. எப்பா சாமி, அவர் இல்ல. தொடர்ந்து பண்ணுங்க. ஐயோ பாவம், ஒரு நேரம் கதர்னாரு அவரு. இல்ல ப்ரோ. ரெண்டு வாட்டி ப்ரோ ப்ரோ இப்ப யாரை எங்களை ஹெல்மெட் பண்ண சொல்லுங்க. ஸ்வாப்பர் உங்க மேல வைப்பார் ஆப்பு. யாரு ப்ரோ சொன்னாங்க? ப்ரோ நான்டிஸா எங்களை எதிர்த்து பேசுறியா? நான் இப்ப ப்ரோ ஆனா இவங்களும் இல்ல. 4 ஸ்வாப்பர் இருக்காரியா? இவ்வளவு நாள் எங்கடா இருந்தீங்க? அது ரெண்டு வாட்டி தான் ப்ரோ. பரவாயில்ல, ஒரு வாட்டி உங்க மேல போட்டா என் மேல போட்டா அவர் என்ன எந்திரன் ஸ்வாப் பண்ணி வராரு போட்டுவாரு ப்ரோ. சரி மியூட் பண்ணுங்க. ஏங்க கர்ஸ் பண்ணா மத்தவங்களுக்கு தெரியுமாங்க? அவர் ஹரி ஓட்டா குடுக்குறேன். ஓட்டா கொடுங்க. ஏய் இவங்க தானா? ஐ வாட்ச் மெக்கானிக் பேசிக்கலி. ஹாரிஸ் போறாரு. அவர்தான் வெட்டினது. அதான் அவர் போட்டு போட்டுட்டு அவரே தான் வெட்ட போறாங்க. யாரியா அந்த ஆளு? ஆனா அங்க பேர் தெரியுமா? நம்ம கண்டுபிடிச்சாங்க. யாருன்னா கண்ணால பார்த்து சொன்னா மட்டும்தான் இவங்கனே தெரியும். நல்லவனுக்கு போடுங்க. நீ நல்லவனா இல்ல. குறுக்கு இந்த கௌசிக் வந்தா அவரே போட்டாங்களா? இல்ல. ஓ அவரே கொண்டுட்டு அவரே இது பண்றாரா? நீங்க நான் பார்க்கல ப்ரோ. ஆனா வந்து ரிப்போர்ட் பண்ணுங்க. ஆனா ஓட்ட நம்பர் காமிச்சிரும்ல. ஈஸி இல்ல ப்ரோ. அது இருப்பா எனக்கே புரியல. இப்ப அவங்களே கொண்டுட்டாங்க. ஆனா யார வேணா சொல்லலாம் தான். ப்ரோ சொன்னமே. ஐயோ அறிவு போய் சொல்ல மாட்டேன்னு சொன்னியா? நாங்க இல்லவே இல்லையா? அறிவே போட்டாங்கயா. ப்ரோ அங்க நைட் இருந்தாரு. இல்ல நைட்டா ப்ரோ. ஊருக்கு நல்லா பண்ணு ப்ரோ. ப்ரோ அங்க நைட் ஆக் இருந்தாரு ப்ரோ. அதான் ப்ரோ நான் பார்த்தேன் ப்ரோ. நல்லவன் தான் ப்ரோ. ஏன் நீங்க ப்ரோ என்னோட டாப் சீக்ரெட் ஜாப் நான் சொல்ல முடியாது ப்ரோ. சீக்கிரம் ஜாப். ஆமாங்க சார் எப்படியா வரும்? என்னோட சீக்ரெட்ஸை நான் மெயின்டைன் பண்ணனும். ஐ அம் பவுண்ட் பை சீக்ரெட்ஸ். நீ மட்டும் சரியான வீரனா இருந்தா அந்த மோமுடைய கல்வி மூஞ்சிய காட்டு. கர்ணங்கிற பேர்ல இந்த உலகத்தை நீ ஏமாத்தலாம். ஆனா எனக்கு தெரியும் நீ யாருன்னு. நல்லவன் தான் ப்ரோ. அவர் தான் ப்ரோ ஓடி வந்தாராக்கிறது. ஓடி வந்தேன் ப்ரோ. பட் புரிஞ்சுக்கோங்க நைட்டா ப்ரோ நான் போட்டு இல்ல. பார்க்கலாம் வாங்க. போட்டு பார்க்கலாம். போட்டு பார்க்கிறதுக்கு போட்டு பார்க்கிறதுக்கு என்ன கில்மா வீடா அவங்க எடுத்து வந்திருக்காரு. சிவபுரம் சொல்றாரு ப்ரோ நல்ல அவர் இது ப்ரோ. எல்லாரும் பேசுறாங்க, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ப்ரோ இப்போ சப்போஸ் சிட்ஜாக்ஸ் வந்து கரெக்டா போடுவாங்களா இல்ல திரும்ப தப்பானால போட்டுருவாங்க? அப்ப இன்னொரு இம்போஸ்டர் இருக்காங்க ப்ரோ. நீங்க அதுக்கு போறீங்க இப்போ போடுங்க கரெக்ட் ப்ரோ. அதுக்கு ஏன் பரவாயில்லை. யார் இல்ல நான் இவ்வளவு சும்மா ஃபன் பண்றது நான் கிளியர். அதான் நம்மள காப்பாத்துறது யார் தெரியும்? சீக்ரெட் ஸ்கிப் பண்ணுங்க. என்னோட ஆபத்து ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணுங்க. நைட்டா ப்ரோ ஸ்கிப் பண்ணுங்க. ப்ரோ. நல்லா பண்ணு. யார் இது? ஐஜி தானே அது? போடுங்க. அவரு இல்ல. யாருக்கு ஒழுக்கம் இல்ல, யாருக்கு பொறுப்பு இல்ல, யாருக்கு
இவரு இல்ல ப்ரோ போடு bro தான் bro அதுதான் bro யோ நல்லவா ப்ரோ உண்மையா சொல்றேன் என் கூட்டாளி இன்னும் உயிரோட 2 பேர் இருக்காங்க 3 பேர் நாங்க மொத்தம் 2 பேரா அந்த ஜோக்கர் அந்த இது ஒத்துக்கிட்டாங்க இவங்கன்ட்டு. மூணு இம்போஸ்டர் ப்ரோ இன்னும் 2 பேர் யார் யார்? 2 பேர் ஒரு 2-3 பேர் இருப்பாங்க 3 பேர் இருக்காங்க. நம்ம 2 நம்ம வந்து ஒரு அந்த ஆள் மாதிரி வச்சிட்டோம்னு வெச்சுக்கோங்க அவங்க குழப்பத்துக்கு அங்க கீழ அவன் ஒன்று இம்போஸ்டர் மாதிரி கொட்டையா வருங்க. இல்லைங்க நானிஸ் 3 பேர் இருக்காங்க ப்ரோ அப்படினாருங்க. ப்ரோ இருங்க எல்லா அதெல்லாம் தவறு செய்வாங்க ப்ரோ எல்லா கதையும் சத்துடுவாங்க அவங்களுக்கு போகவே விட கூடாது. அவங்களுக்கு டென்ஷன் பத்திட்டு இருக்கலாம் ப்ரோ. ஹார்ட் அட்டாக் வர வைக்கிறது இருக்காங்க இதுல ஆரம்பிங்க. இது ஆவியாயிட்டு பறக்குது. அது கியூட்டா கருப்பு எதுவுமே பண்ண முடியாது. பார்க்கலாம். ஆனா சொல்லவும் கூடாது இல்ல அத கேமோட ஏத்தி பார்த்தா சொல்லக்கூடாது. என்னையே போட்டீங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் போய்டல. நான் இப்பதான் ரியாக்டர் பண்ண அடுத்த ஆக்சன். ஏன்னா சலுப்புல யாரோ விட்டாங்கன்னா வெடிச்சு சாவட்டும் ரியாக்டர்ல. கதை மூட்டேன். என்ன பண்ணலாம் கரண்டா பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ரியாக்டர் இது ரியாக்டர் ஒன்று தான் இருக்க போட்டிருக்க. அதான் அதான் என்னையா ஸ்டிக்கினா 2 கொலை போட்டுருக்காங்க. சும்மா அவன நொச்சு குத்தின்னு கொல கொல நத்தவ எடுத்தியா ஒரே சொல்லு மாண்டிஸ் நடுவுல அப்படியே சொருவீங்க. சொன்னா அடுத்து ஸ்வாப்பர் நம்மள போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு நந்திஷ் ப்ரோ திரும்ப ரிப்போர்ட். யாரே பாடி இப்படி இருக்கு விஷயத்துல என்ன bro ரியாக்டர் மட்டும் சாப்பிடுறது அது ஒயிட் டெவில் bro திரும்ப டெட் பாடி விழுந்திருக்கு. யாரா தெரியலையே யார் bro ஒண்ணுக்கு வெளிய வந்து போகுது. யார் பாக்குறாங்களோ ரிப்போர்ட் அடிச்சா இங்க வந்துரும். டாலருக்கு வரை ஈஸி சூப்பர் ப்ரோ. எதுமே பண்ணல ஓ இவங்க தான் அவங்க தான் சொல்றாங்க. அவன் எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமா தான் இருக்கு. தண்டம் சேஃப் நான் டெட் பாடியே பார்க்கல முதல்ல. நியூட்ரல்கா அவரு 2 கீழ தான் தான் ப்ரோ டெட் பாடி ஜோக்கர் இருந்துச்சு. தானே? ப்ரோ நான் உனக்கு சொல்றேன் அமைதியா இருக்காரு பாத்தீங்களா எல்லாம் நைட் காப்பி ப்ரோ வந்து பண்ணிட்டு ப்ரோ எதுக்கு நான் பேசுறாங்க? சொல்றேன் ஷெரீஃப் தான் சாப்பிட்டாச்சு ஆகும்போது நைட் டாக் ப்ரோ ரைட் சைடுல நின்னுட்டு இருந்தாரு நானும் இன்னொருத்தரும் பார்த்தோம் அது மஞ்சள் கலர்ல ஒருத்தர் ரெக்க வச்சு கோட்ல சாட்சி சாட்சி ஏன்னு பேச முடியாது அவர் பேசுறாரு. சேஃப் கேன் தான் பார்த்தோம் நைட் டைம் ப்ரோமல் டவுட் இருக்கு ஏன்னா அவர் இவ்வளவு பேச மாட்டாரு. bro நான் சவர்ல இருந்தேன் bro ராஜா ராணி கேம் மாதிரில இருக்கு போலீஸ். அதுதான் அந்த கான்செப்ட். మాట్లాడుకుంటా డీల్ అనుకున్నా మాటే రావటం లేదు అబ్బా పౌంటేలా కొట్టిదిరా கிட்ட போதுல எது ப்ரோ நைட் டாக் அது என்ன பண்றது பயமா நைட் ப்ரோமல் இருக்கு. போடுறாங்க. யாரங்க போடுறாங்க? ஏய் எல்லாரும் தெரிஞ்சு போறாங்க. இவர்தான் இல்ல நைட் டியூட்டர்ஸ் அனுப்பிச்சுடுறாங்க. பாப்பா யாருக்கு ஓட்டு அதிகமா வருது. மாதிரி அனுப்பிச்சுட்டுருக்கலாமேங்க. அடுத்து லுக்கு தான் காமிச்சுடுவாங்க. என்னடா ரோல் இருக்கு நைட் ஆக மட்டும் விழவே இல்ல. ஆர்கனிஸ்ட் இருக்கு. நைட் ப்ரோ ப்ரோ இது பத்த வைக்க இருக்கா ப்ரோ மந்தன ஊத்துறவன் மந்தரம் ஊத்துறாங்க. அவன் தான் bro நைட் போட்டாங்க. அவருதான் வந்திருக்கு நிறைய. மேல டவுட் இருக்கு. இன்னும் நைட் டாக் போட்டாங்க. உங்களை வர சொல்றீங்க நீங்க அவரை சொல்றீங்க காரணம் சொல்றேன். ப்ரோ அவர் தான் ப்ரோ இன்னும் அந்த இந்த போஸ்ட் டொக்கு தான் எடுத்துக்காங்க. 5 minutes இன்னும் ஒருத்தர் இருக்காரா? கண்டுபிடிச்சாங்களா என்ன? டொக்கா. எமர்ஜென்சி மீட்டிங் திரும்ப. லண்டன் சொல்லுங்க டோக்கு நாந்திஸ் ப்ரோ நான் ஏன் தெரியுமா சொன்னேன்? சொல்லுங்க ஃபிளாஷ்பேங்க்னு ஒரு ரோல் இருக்கு. சரி ஃபிளாஷ்பேங்க் இருந்தா பிளேயருக்கு அங்க டெட் பாடி இருந்தாலும் தெரியாது. அதனால எனக்கு தெரியல. ஆனா நாந்திஸ் ப்ரோ அங்க இருக்குங்கறாரு. ப்ரோ அவருக்கு ஏன் அதாவது தெரியாது? ஓ அப்படி வரியா? சூப்பர் ப்ரோ. பண்ணாரு. முடியாதா? சூப்பர் சூப்பர் ப்ரோ. ப்ரோ. ஏன்னா ஃபிளாஷ்பேங்க் இருந்தா பிளேயருக்கு தெரியாது. ஃபிளாஷ் ஆச்சா கேளுங்க. ஃபிளாஷ் ஆச்சு. நல்லா யோசிக்கிறாரு தம்பி. இவருக்கு ஃபிளாஷ் ஆகும் எப்படி ப்ரோ அது இது பண்ணலாம்? அந்த இடத்த டெட் பாடி மேல ஃபிளாஷ்பேங்க் பண்ணா எனக்கு தெரியாது ப்ரோ. எனக்கு ஏன் ப்ரோ தெரியும்? ப்ரோ டெட் பாடி கோத்து விடுறதா கூட இருக்கலாம். கூட்டத்துல போறாரா? நான் லாஜிக்கா சொல்றாங்க. ஜஸ்ட் ப்ரோ நைட் டாக் ப்ரோ இல்லையோ போயிட்டார்ல போயிட்டாரு. அவரை அனுப்பிச்சு விட்டீங்க. எனக்கு வந்து அந்த கோமாளி மாதிரி ஒருத்தர் இருக்காது யாரு ப்ரோ அது யார் அது ரீப்பர் ப்ரோ. நான் தாயானா யார்? அவர் டிராவல்ல அவர் டிராவல்ல இருக்கிற நேரத்துல கவலை ப்ரோ எனக்கு தெரிஞ்சு அப்படியே அந்த டொக்கு சப்போர்ட் பண்ணி நானிஸ் அனுப்பிச்சுட்டு அப்ப அந்த இருக்காங்க. எஸ்டி யாரு ப்ரோ எஸ்டி யாரு பாருங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காங்க. எஸ்டி ப்ரோ தெரியல. எஸ்டி யாருன்னு கேளுங்க அந்த ஸ்டிக்கர் யாருன்னு கேளுங்க அப்ப எஸ்டி ப்ரோ கேளுங்க ஜெயிச்சுக்கோ நம்பி இருக்கு. மாறாததை எதிர்பார்ப்பு. யார் யாரு ஏமல எஸ்டி அவ்வளவுதான். பை. அவரா? ப்ரோ மெண்டல் அவரியா உனக்கு சூப்பரியா நீங்க ஜெயிச்சிருமா? யோ போயா மெண்டல் ஸ்கிப் கொடுக்காம வந்தியே மெண்டல். ஒரு ஸ்கிப் பண்ணிதாவே முடிச்சிரலாம் ப்ரோ. டன்னக்கா. அப்புறம் ஏன் நானிஸ் இப்படி சொன்னாரு அப்படி சொன்ன வாட்டியே இது ப்ரோ 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 ப்ரோ
ப்ளூ கலர் உள்ள இறங்குனது யார்? ப்ளூ கலர் காஞ்சூரரா? ப்ளூ கலர் கேரக்டர் யாரும் அது எப்படி இதுல பாப்ப? அதுல இருக்க வேற ஸ்கின் வேற மாதிரி இருக்கும். ஆக்சுவலா நாதிஷ கொல்றதுக்காக பண்ணாரு. அது ஷீல்ட் பிரேக் ஆச்சு. திரும்பவுமா? ப்ரோ சிவா ப்ரோ வெயிட் பண்ணாரு நான் பார்த்துட்டேன். எவ்வளவு பேரை போட்டு தள்ளிக்கிறாங்க. பவர் மூலமா தப்பிச்சிட்டேன். ஒரு மேல ஏன் இவ்வளவு வெறி? இல்ல ப்ரோ டிஜே கொன்னது. முடிஞ்சு நான் அழுத்துங்க. அன்மியூட் பண்ணுங்க. மேட்ச் முடிச்சா? முடிஞ்சிங்க. என்ன இருக்கு? இன்னும் இருக்கா? முடிஞ்சிங்க. முடிச்சா ப்ரோ யாரு? ஆனா ஹரி ப்ரோ மனசே இதாயிடுச்சு ப்ரோ. எங்களை போட்டு கொடுத்துட்டீங்க ப்ரோ. ஆனா பாத்தீங்களா அதுதான் ப்ரோ மரணம். பாவத்தின் தண்டனை மரணம். ஆனா இது புதுசா இருக்குனே. புதுசா இருக்கு. ப்ரோ நான் ஒரிஜினல் லைஃப்ல தான் மண்டகாயவங்க இல்ல பேசாம இருக்கலாமோ அப்படின்னு அழுவாரு. நான் நல்லவங்க அப்படின்னு. நானும் சொல்றேன் உங்களுக்கு நல்லது பண்ணிருக்கேன். என்ன விட்டுருக்கீங்க. என்னதான் அடிக்கிறாங்க. யான உலக ஃப்ரெண்ட்ஸ். நாம வந்து ஷியர் அவன் என்ன பண்ணுவான்? கேன் Check செக் பிளேயர்ஸ் சொல்லலாம். ரொம்ப நல்லா இருக்கும் ப்ரோ. எவன் இம்பார்ட்டன்ஸ் ஈஸியா கண்டுபிடிச்சறாங்க. நிக்கலாங்க. நீங்க இம்போஸ்டர் பார்த்து ஸ்பேஸ்டா இருக்கும். டக்கன் போய் வச்சோம். குரூப்பா நிக்கும்போது பார்த்தலாம். என்ன ஆரம்பமே கை. எல்லாருக்கும் செக் பண்ணாங்க. அப்பதான் கரெக்ட்டா நம்ம தனியா போனா நம்ம போட்டு தள்ளிடுவாங்க. ஆன்சர் யாரா வைக்கணும் ப்ரோ. இப்போ செக் பண்ணுங்க. செக் பண்ணுங்க. எங்களை கலகம் படுத்திட்டீங்க. இப்படி பண்றீங்க? நல்ல இப்படி எங்களை கில் பண்ண வச்சுக்கிட்டே இருக்கீங்கயா. முடியலையா? ஐயோ குழப்பமா இருங்க. இந்த கேம் பத்தி வர தெரியல. தத்துப்படாயா? ஐயோ அதுக்குள்ள ஒரு பாடி விழுந்துச்சா? அண்ணா கேக்குதா? கேக்குது ப்ரோ. சொல்லுங்க ஹரி ப்ரோ. யார் ப்ரோ? என்ன கொன்னவரே எப்படி ப்ரோ கொன்னு செத்தாரு? ஐஜி அண்ணா ஐஜி போடு போடு குத்திச்சு குழந்தை. அதே இந்த வாட்டி நான் இல்ல ப்ரோ. நல்லவன்னு பேரு. ப்ரோ ஒரு நிமிஷம் இருங்க. போன வாட்டி யாரோ இவர் உண்மைதான் சொல்லுவார். யாரு சிஜாக்கா? அதான் சரி. இந்த வாட்டி நானும் உன்னை போட்டுருங்க. ஜோக்கர் இருக்கு பாருங்க. ஜோக்கர் இருக்கு. இல்ல நான் இல்ல. ஜோக்கர் இருக்கு. ப்ரோ ஜோக்கர் இருக்கு. போடாதீங்க. ஸ்கிப் கொடுங்க. போட்டாச்சு விட்டுருங்க. போட்டுட்டாங்க. இப்ப சொன்னா நான் ஜோக்கர். மொத்த பேர் நீங்க தான் ஜோக்கர். எஸ் பாப் நொட்ட யாரா ஐஜி போடாதீங்க. ப்ரோ ஐஜி நொட்ட போட்டுட்டார். ஐஜி ஜோக்கர் ஹரி யாரு ப்ரோ போட்டுக்கே? ஸ்வாப்பர் யாரியா? சொல்லிடாம நான் தான் ஜோக்கர்னு சொன்னேன். யார் ஸ்வாப்பர்? நான் யாருன்னு என்ன கேக்குறத விட வேற யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு. ப்ரோ ஸ்வாப்பர். அந்த ஸ்வாப்பர் யாருன்னு கேப்பீங்க? யார் ப்ரோ அந்த ஸ்வாப்பர்? தெரியல ப்ரோ. எவன் யாருன்னே தெரியலையா? இவரையெல்லாம் பிடிக்க முடியாது சார். ப்ரோ இவன் தான் பம்பிள் தான். பம்பிள் பாபு ப்ரோ. ப்ரோ ஏன் ப்ரோ பொசுகுன ப்ரோ யாரு? ஹரியா ஜோக்கர் அவரை மாத்தி போட்டாங்க. யாரியா நீங்க? யாரியா போட்டீங்க? நான் இவங்க தான் சொன்னது. எதுக்கு எல்லாம் மாத்தி போட்டாங்கன்னு புரியல. ப்ரோ சத்தியமா சொல்றேன். இந்த மெண்டல் பாபா கிருஷ்ணா தான் ப்ரோ இந்த எல்லாத்துக்கு காரணம். நான் கொஞ்சம் மென்டல். எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ப்ரோ ஷேர் வந்துச்சு ப்ரோ. ஷேர் வந்ததா எங்களுக்கு டக்குனு இம்போஸ்டரா மாத்தி விட்டாங்க. யோ சஞ்சய் கேமிங் சிவா நான் கேட்டேனாயா? எதுக்கே எங்களை மாத்தி விட்ட? நான் இன்னொருத்தருக்கு தான் ப்ரோ மாத்துறேன். நீங்க டக்குன்னு நின்னுட்டீங்க. ரெண்டு ட்விஸ்ட் ப்ரோ கேம்ல. ப்ரோ ஆனா யோ ஐஜி ஓத்துக்கிட்டே இருக்கேயா? அவன் ஆட்டோமேட்டிக்கா பண்றான் நினைக்கிறேன் ப்ரோ. கோலே வரப்போதே. அவ்வளவு மேட்ச் கோல் மாதிரி கையை வாங்கிட்டு நீங்க ப்ரோ. ஒரு டென்ஷன்ல குத்தி இருப்பான். பேசிடுவாங்க. நொட்ரான். யுவர் வெட்ரான். என்ன பண்ணுவான்? சுடுவான். யார வெட்றான்? வெட்ரான். You can eliminate players who use skill on you. ஓ அந்த இது நம்ம மேல யாரா ஸ்கில் செக் பண்ணாலும் செத்து போறாங்க. அலர்ட் இருக்கு பாருங்க. அதுதான் அது வெட்ரான். தொட்டா தூக்கிடுவேன். சாவி போடுங்க. அவ்வளவுதான். டாஸ்கே பண்றோம் நாம. ப்ரோ டாஸ்கே நம்ம பண்ணல ப்ரோ. ஒரு டாஸ்க் கூட பண்ணது இல்ல. ஆமா ஒரு டாஸ்க் கூட இது வரைக்கும் பண்ணல.
இன்னும் நல்லவன் நம்மளே சுத்திட்டு இருக்கான். அவன் கெட்டவங்க அயோக்கியங்க. இந்த குரூப்பா இருக்கிற இடத்துலயே இருக்கு. கொலை பண்ணிட்டாங்கன்னு நினைச்சாங்க ஒரு செகண்ட். நாங்க நிக்காதீங்க, நம்ம தான் கொலை பண்ணோம்னு நினைச்சிட்டு போறோம். வெளிச்சத்துல பார்த்தாங்க. ப்ரோ இருங்க போட்டுட்டு போ. 6 செகண்ட்ஸ்க்கு தப்பிக்கலாம். ப்ளீஸ் கொல்லுங்க ப்ளீஸ். கொல்லுங்க ப்ளீஸ் இப்ப. ஐயோ முடிஞ்சிருச்சு. அட்டடா. ப்ரோ வெயிட் பண்ணலாம். யார்ட்டயா போகும்போது தைரியமா நம்ம அப்ப மட்டும் போலாங்க. போட்டுட்டு போலாம். ஏன் 30 கொல்லுல கொல்லு தொடுல. கரண்ட் மாதிரி இல்ல, தொட்டா உனக்கு தான் சாக்கு. கரண்ட தொட்டா சாதாரண மனுஷனுக்கு தான் ஷாக் அடிக்கும். நான் நரசிம்மா. ஐயோ ஜாக் பெட்ரோல் தான் ஊத்திட்டு இருக்கான். ப்ரோ பச்சை போடுங்க ப்ரோ. யார் எக்ஸ்பிளைன் பண்றேன் இருங்க ப்ரோ. இருங்க ஓட் பண்ணாதீங்க இருங்க எக்ஸ்பிளைன். இல்ல உனக்கு நான் பண்ண போறோம். நீ இப்படி முக்குனதுக்குனே உனக்கு நாங்க பண்ண போறோம். ஏன்னா முன்னாடி பண்ணாதீங்கன்ற அவங்களுக்கு தான் போடுவோம். ப்ரோ கண்ணு முன்ன கொண்டாரு ப்ரோ. ப்ரோ இல்ல சரி ஓட் போடுங்க ப்ரோ. ஆனா இம்போஸ்டர் எல்லாம் பாத்துக்கோங்க ப்ரோ. அவர் கொண்டாரு கண்ணு முன்ன கொண்டு ரிப்போர்ட் பண்ணாரு ப்ரோ. அதுதான் ப்ரோ நான் வந்து எப்படிப்பட்ட ஆள்னா வந்து என் மேல யாராச்சும் பவர் யூஸ் பண்ணா வந்து அது சொல்ல கூடாது. ஓ இது ப்ரோ ஓட் போடுங்க. அவர் இல்லனா என்ன ஆகும்? ப்ரோ இல்ல ப்ரோ இல்ல ப்ரோ அவர் இன்ஜினியர் போடுங்க ப்ரோ. போடுங்கன்னு அவர் இல்லன்ற அதுக்குள்ள எல்லாம் போட்டு முடிச்சிடுறாங்க. ஓடி சொல்ல முடியாது. சரி பரவாயில்ல. அடுத்து நாதிஸ் நீதான் அவர் இல்லனா. ப்ரோ அவர் தான் கண்ணு ப்ரோ ஜோக்கர்ல சோ அடுத்து நாதிஸ் பாப்பர் இருந்தீங்கன்னா போடுங்க நாதிஸ் தூக்கி. பார்த்தா ப்ரோ அவர் கொன்னது. அந்த ஸ்வாப்பர் யாரும் இல்லையா? இல்ல நீ எது தெரியுமா போன வாட்டி இது பண்ணல. எல்லாரும் ஏமாத்துறாங்க. என்ன ஏமாத்துறாங்க. ப்ரோ ஏன் நாதிஸ் தான் அடுத்து. ஒரு நல்லவனை கொன்னுட்டீங்க. ஏய் அவரா தெளிவா சொன்னாரு இல்லையா? நம்ம ஸ்கில் இருக்கு அப்படி. எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போட்டா தள்ளி விட்டோம். ஐயோ அந்த ஸ்கில் அவர் யூஸ் பண்ண நாதிஸ் அடுத்து நாதிஸ் ஜந்துகிட்ட தப்பிங்க. மியூட் பண்ணிருங்க. இதெல்லாம் தான் மெயின்டெய்ன் பண்றாங்க. எப்படிங்க நம்மளோட ஸ்கில் அவர் சொல்றாரு? அவர் என்ன கேரக்டர்? யாரு? பம்பிள் பாபு நம்ம ஸ்கில்ல சொல்றாருங்கற. இல்லங்க அவர் வேற ஏதாவது சொல்ல வந்திருப்பாரு. நீ நானும் வேற இல்லடா. போடுங்க பாத்தல. பவர் மோடிஸ் பண்ணி ரெண்டு பேரும் ஒட்டுக்க வராங்க பாருங்க. போடுங்க பாலட் போடுங்க. சாவு. மாட்டிக்கினாரு ஒருத்தர். ப்ரோ ரீப்பரும் நாதிஷும். ப்ரோ எங்களை கொல்ல வரும்போது செத்து போயிட்டாரு. இதான் உண்மை. ப்ரோ எங்களோட ஸ்கில் தான். எங்க ஸ்கில்ல நான் யூஸ் பண்ணும்போது யார் இவள கொன்னால செத்துறாங்க ப்ரோ ரெண்டு பேருமே. நான் ஏன் என்ஜினியர் சொன்னனா அவர் வந்து எங்க ஸ்கில்ல சொன்னாருன்னு நாங்க சொன்னோம். நாந்திஷ் ப்ரோ நாந்திஷ் தான் அவர் சொன்னது கரெக்ட் தான். நாந்திஷ்லாம் அடுத்தங்கள போட்டுருங்க. நீங்க தான் ப்ரோ நாந்திஷ் போடலையா? ரெண்டு பேரும் ஒட்டுக்க போறாங்க. நாந்திஷ் தான் ப்ரோ. யோ எங்க ஸ்கில்ல நான் யூஸ் பண்ணேயா? எங்க ஸ்கில்ல யூஸ் பண்ணேன். எங்க ஸ்கில்ல படி எங்களை கொன்னா அவர் எப்படி நக்கிட்டு போனாரு. இப்போ நீங்க நக்கிட்டு போறீங்க. நான் சொல்றதுல ஏதாவது பதட்டம் இருக்கா? ஸ்கில்ல அதான் கதறா பாத்தீங்களா? எனக்கு நாந்திஷ் ப்ரோ நாந்திஷ் பை நாந்திஷ். இது கரெக்ட்டா என்னன்னு தெரியலையே. நந்திஷ போட்டு தள்ளுறதா அவ்வளவு குஷி. நாந்திஷ் தான். நான் கிடையாது ப்ரோ. அங்க போங்க. போயா வெளிய. ப்ரோ ஃபர்ஸ்ட் ப்ளே. நீதி நியாயம் ஜெயிச்சது. ப்ரோ நாங்க ஸ்கில்ல கரெக்ட்டா யூஸ் என்ன இருக்கீங்க? இல்ல முடிஞ்சு. ப்ரோ ஃபர்ஸ்ட் ப்ளே ப்ரோ ரெண்டு பேரும் ஒட்டுக்க போயிட்டு இருக்காங்க ப்ரோ. ரெண்டு பேரும் ஒட்டுக்க போயிட்டு இருக்காங்க ப்ரோ. பண்ணாரு ரீப்பர் ப்ரோ. அத ப்ரோ. யோ நாங்க ஸ்கில்ல போட்டு ரெடியா இருந்தோம். நீங்க வந்து நாங்க ஸ்கில்ல கரெக்ட்டா 6 செகண்ட்ஸ் ப்ரோ. நாங்க போட்டா நீங்க கொண்டீங்க. ஈஸி ப்ரோ உங்க ரோல் தான் ப்ரோ நானும். அப்போ போய்யா? அப்புறம் எப்படி ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரி ப்ரோ இவரோ கண்ணு முன்னதா கொல்ல விழுந்துச்சு. நான் வெட்டறன் தான் ப்ரோ. ஓ நாங்க ப்ரோ எங்க கண் ப்ரோ இவர் ரீப்பர் வரும்போது தெரிஞ்சிருச்சு ஒட்டுக்க வந்தால் கத ப்ரோ நாந்திஸ் கதறனானா நாந்திஸ் தான். என்ன லாபிக்குள்ள வரனே பேர மாத்தி பேசவே மாட்டாரு. கேர்ள்ஸ் ஆர் டிஎன் பொண்ணுங்க தமிழ் பேபி பாய். மோகன் கிருஷ்ணா தெளிவா நான் உள்ள வரேனா? பாருங்க. கஷ்டம் தான் விளையாடுறது. வயசு 14 இருக்கு அது கிரியேட் பண்ணலாம் ப்ரோ. ரூம் க்ளோஸ்டா? எதுக்கு போயா? இல்ல பொண்ணு வரணும் க்ளோஸ் பண்ணிட்டேன். இருங்க फ्रेंड्स. ப்ரோ இந்தியால யாரோ ஒருத்தர் வந்திருக்காங்க ப்ரோ. இந்தியாவா? இந்தியாவா? இல்ல அது கோடி ப்ரோ அது இல்ல ஐயோ ஏய் உண்மையிலே இந்தியா ஹரி ப்ரோ செல்வம் ப்ரோ இல்ல சரி இந்த பீப்புள் ஏன் இன்டர்வியூ கேட்காம உங்களுக்கு வேலை கேட்டான்னு தெரியுது. ப்ரோ 90s ப்ரோ நான் உங்ககிட்ட ஒண்ணே கேக்குறேன் ப்ரோ. உண்மையை மட்டும் சொல்றீங்களா? அவர் உண்மையை மட்டும் தான் ப்ரோ பேசுவாரு. ஜென்டில்மேனை பார்த்து கேட்கிற கேள்வியா இது? ஹேர் ஸ்டைல பார்த்தாவே தெரியவனா இவற்றை கேட்கலாமா வேணாமா? பாத்துமே இப்போதான். 90s ப்ரோ நீங்க சாக்லேட் பாயா ரகடு பாயா ப்ரோ? நக்கடு பாய். மெண்டல் பாய் ப்ரோ மெண்டல் பாய் தெரியுமா? சொல்லுங்க எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். நீங்க யாரு? நல்லவரா கெட்டவரா? பாத்ரூம்ல முட்டி மூமெண்ட் போடுவாரு. கர்மம். யோ என்ன பாத்ரூம்ல முட்டி போட்டா நீ மண்டி போடுன்னு சொல்றாரியா உன்ன?
என்ன ஹரி ஒவ்வொரு லைவ் லெவல் ஏத்தி வச்சிக்கிறேன். ட்ரெயின் பண்ணி வச்சிருப்பாரு ப்ரோ. அவன் இல்ல அப்பதான் சும்மா விளையாடுற போறது சாதாரண. சரி மீட் பண்ணிருங்க. 10 நிமிஷத்துக்கு ஒரு செக்யூரிட்டி இவங்க இப்போ என்னது பிளேஸ் கேப்சி யாராவது இப்போ எங்களை மாத்துங்கயா. நான் தான் சொன்னேன் இந்த செக்யூரிட்டிக்கு அதுவாகவே இருந்து போலாம் விடுங்க. ஓடு ஓடு ஓடு. அதுக்குள்ளயா இப்பதான் ஆரம்பிச்சது அதுக்குள்ளே வந்துட்டேன். ப்ரோ நாந்தி செத்து. ஐயோ நாந்தி செத்து. சொல்லுச்சான் ப்ரோ எந்த இடத்துல இல்ல 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 தமிழ் இருக்கேன் பம்பிள் பாபு இரியாயோ இரியா அவர் மேல இப்ப டவுட் யாரு சொல்றாரோ. அதுக்கப்புறம் yellow கலர் வந்து வெட்டுக்குள்ள போனது பார்த்தேன். ஸ்டிக்கா எல்லோ கலர் ஸ்டிக் நடுனாக்கா ஜிஜி ப்ரோ என்னன்னு சொல்லுவா ஏய் இரியா நாங்க கொன்னது நாதிஷ் யாருமே கண்டன நாதிஷ் ப்ரோ நாந்தி செத்துட்டாரு ப்ரோ சொல்றது புரியுதியா. அவன் செத்துட்டான் சார். லீக் அவுட் பண்றியா அப்பனா நீ கொலை நினைக்கிறேன். அதான் ரிப்ளை லீக் அவுட் சொல்லுங்க. லீக் அவுட் பண்ண விரும்பல. சரி சரி ப்ரோ எனக்கு நல்லவன் ஆமா ப்ரோ நல்லவன் தான். நல்லவன் மேல டவுட்டா இருக்கு ப்ரோ எனக்கு. ப்ரோ டிஜி ப்ரோ நாங்க கேமரா பாத்துறோம் ப்ரோ. அட்மின்ல ஒரே நிமிஷம் வெளிய வந்தாரு ப்ரோ டிஜி ப்ரோ. ப்ரோ ஒரே நிமிஷம் ஏன் டவுட் கேக்குறீங்க. யாருமே நாதிஷ் கேக்கல. யோ நாந்தி இருங்க அங்க அடிச்சிட்டு இருக்காங்க நீங்க. செத்துட்டாரியா. யோ கூட நான் யார் செத்துட்டாரு யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. அவள கேவலமா போயிட்டாரு அவரு. யாருமே அவரை கண்டுக்கல. ப்ரோ டிஜி ப்ரோ கேக்குதா? கேக்குது ப்ரோ. அறிவுல கேமராமேன் டிஜி ப்ரோ ப்ரோ எனக்கு நல்லவன் அட்மின் கார் தேச்சிட்டு இருந்தாரு. திரும்ப அவர்தானா? அடிச்சு ஓடுனாரு. ப்ரோ கியூட் ஆர்ச்சர். ப்ரோ நானும் ஹரியும் கேமரா பார்த்துட்டு இருந்தோம் ப்ரோ. இல்ல ப்ரோ சும்மா சொல்றாரு ப்ரோ அவரு. ஐஜி ப்ரோ நீங்க அட்மின்ல இல்லையே. ப்ரோ யோ ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன் எதுக்கு ஸ்கிப் ப்ரோ ஜோக்கர் இருக்காங்க கவனமா இருங்க. அதான் நல்லவன் ஜோக்கர் ப்ரோ ஜோக்கர் வேணும்னே தப்பா ஒரு ஆளு. ப்ரோ ஐஜி ஜோக்கர் ப்ரோ அதனால தான் குச்சி ஏறி இருக்காரு. கண்டிஷ் ப்ரோ செத்ததுக்கு ஒரு யாரும் கண்டுக்கல. தெரியலனா ரீப்பரா இருக்கும். ரீப்பர் வந்து இப்படி மாட்டி உருப்பன் பண்ணி ரெண்டு பேத்துல யாரோ ஒருத்தா மீட் பண்ணிடுங்க. ப்ரோ கேக்குதா ஷாமே? இல்ல அப்படினு ஓடி போய் நல்ல வேலைங்க. ஹரி நம்ம டீம் ப்ரோ. நம்மள பாஸ் பண்ணி விட்டாரு. நல்லவன் பின்னாடியே வராரு. செகண்ட்ஸ் ஓட்டுங்க வெயிட் பண்ணுங்க. செகண்ட்ஸ் திரும்பி பார்க்க முடியாதா? என்ன ஹரி இங்க எதுக்கு நின்னுட்டு இருக்க கொள்ளாம வாசகிட்ட நிக்கிற. நான் விட்டுருங்க. ரெண்டு பேரும் போட்டு சமையா இருக்கும். அதானா பேசி வச்சு போட்டோம். இவங்க பார்க்கலாம் யார் என்னன்னு. வேணா விட்டுருங்க. இல்லைங்க ஃபோன் பண்ணி அப்புறம் அட் டைம் ரெண்டு பேரும் தப்பு தப்பு பண்ணுங்க. கால் வேணா ஆன்லைன் வச்சுக்கலாம். ஏன்னா ஃபோன்ல தான் பேசுறேன். ஏய் கொன்னுட்டாங்க. யார் பண்ண வேலையா இதெல்ல யார் யார் நம்ம ஆளுங்க தான். ரெண்டு பேரு. யார் ப்ரோ என்ன கொன்னது? யார் ப்ரோ இது? நல்லவன் ப்ரோ எங்க? இவங்கள கொன்னுட்டாங்க. கொன்னது யாரு? இருங்க ப்ரோ ஒரு பப்பட்டி இருக்காங்க ப்ரோ. சொன்னல ப்ரோ அவர்தான் ப்ரோ இருங்க ப்ரோ பப்பட்டி இருக்காங்க ப்ரோ. ஆமா பப்பட்டி இருக்காங்க. பப்பட்டி ஒருத்தங்க இருக்காங்க. டிஜி ப்ரோ வந்து கேமரால இருந்தாங்க. நான் தள்ளி வந்தேன். என்ன பப்பட் பண்ணி டிஜி ப்ரோ கொல்ல வச்சாங்க. சோ ப்ரோ நான் ரீப்பர் ப்ரோ வெண்ட் அடிக்கும்போது பார்த்தேன். அவர் நின்னுட்டு திரும்ப வந்து எமர்ஜென்சி க்ளைம் பண்ணாரு. இப்போ திரும்ப என்ன சொல்றாரு? அதனாலே எனக்கு ரீப்பர் ப்ரோ மேல டவுட்டா இருக்கு. இவ்வளவு பேசுறாரு இவரா இருக்குமா? நல்லவன் வந்து நான் அப்பயே நான் போன மேட்ச் சொன்னேன். ஆனா யாருமே நம்பல. ப்ரோ நான் இல்ல ப்ரோ சொல்றேன். நல்லவன் தான் நான் பின்னாடியே சுத்தி நின்றாரு. ரீப்பர் மேல தான் ஒரு நம்புங்க ப்ரோ ரீப்பர் ப்ரோ தான். ஆனா அவர் பப்பட்டியான்னு தெரியல. ப்ரோ இருங்க ப்ரோ சொல்லாதீங்க ப்ரோ இருங்க நல்லவன். அட இருங்க நல்லவன் ப்ரோ சொல்றது கேளுங்க ப்ரோ நம்பாதீங்க. ப்ரோ நம்புங்க ப்ரோ நான் இல்ல ப்ரோ. ஐஸ் வச்சு நீங்க ஜோக்கர் உன்னை நம்புங்கன்ட்டு. இல்ல ப்ரோ ஜோக்கர் யாரும் பாக்கணும் அதான். ப்ரோ அது ரோல் ப்ரோ சொல்லாதீங்க. ஐஜி ப்ரோ வாயில அது ஹரி ப்ரோ வாயில அது ரோஸ்ட் பேசு. ப்ரோ யா ரோல் ப்ரோ அது ப்ரோ போடாதீங்க ப்ரோ சொல்றது கேளுங்க. வாட் ஆச்சு? இப்படி தான் ஜோக்கர் நினைக்கிறேன். யோ சிரிச்சு பேசல என்ன இதுரே கார்ல ப்ரோ யா ரோல் ப்ரோ வேலா ப்ரோ. யா ஒரு ஜோக்கர் யா ரோல் ப்ரோ. அவர் ஜோக்கர். அட போங்க ப்ரோ. யூடியூப் போட்டாங்க. யாரோ ஜோக்கர் ப்ரோ ஜோக்கரா? போடுங்க. பொய்தானா? ஜோக்கர் பாத்தறலாம் கன்ஃபார்ம். நியூட்ரல். நியூட்ரலா? அட போய் அதுக்கு எதுக்கே சிரிச்சு பேசுறீங்க? மேட்ச் ஜெயிச்சார் போடுங்க. யோ சத்தியமா ஐஜி ஜோக்கர் யாயா ஜெயிக்க விடுற? யோ தோத்துக்கிட்டே இருக்கியா மறுபடியும் நீ?
முடிஞ்சிச்சா? வீடியோ நல்லா இருந்துச்சுங்க. அதே மாதிரி ரொம்ப குழப்பமாகவும் இருந்துச்சு. எனக்கு வந்து புரிஞ்சுக்க முடியல. எனக்கு வந்து அமங்கஸ் அது வேற மாதிரி இருக்குமா, அது வேற மாதிரி. இது ஒரு முறை டெவலப் பண்ணி ப்ளே பண்ணி பார்க்கணும். நிறைய இருக்குது இதில். எதுன்னு என்னால் கண்டே பிடிக்க முடியல. ரொம்ப கஷ்டம். இவங்க வேற எல்லாருமே கதறாங்களா அந்த இடத்துல. யார் கொண்டாங்கன்றதே எங்களால் சொல்ல முடியல. அந்த அளவுக்கு போயிட்டு இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. எல்லாரும் அந்த ப்ரூஃப் பண்றதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணாங்க. நிறைய பேர் பேசிட்டே இருந்தாங்க. இது பார்க்கும்போது எனக்கு ஞாபகம் வருது. ஏன்னா எங்கள் சிஸ்டர்லாம் வந்து பப்ஜி விளையாடுவோம். அப்படிதான் பேசுவாங்க. எனக்கு பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஒருத்தர் மட்டும் ஒருத்தர் அப்படி பேசிப்பாங்க. நான் சைலண்டாக இருப்பேன். நம்ம குரல் எடுப்படாது, நம்ம அமைதியாக இருந்துலான்ட்டு பேசாமல் இருப்பேன்னா சரி எல்லாம் அமைதியாகிட்டாங்க. இப்போ நம்ம ஒரு வார்த்தை பேசணும் ஆரம்பிச்சிடுவாங்க 3 பேரும். அதனால பேசவே முடியாது, அமைதியாக இருப்பேன். அப்புறம் வந்து கேட்பாங்க, என்ன நீங்கள் பேசவே மாட்டீங்க, அமைதியாக இருக்கீங்கன்னு. அப்படியே வரும் பாருங்க. அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த ஸ்பிரோலாம் வந்து பேசவே இல்லை, அமைதியாகவே இருந்தா நீங்கள் மட்டும் பேசுங்கடா அப்படின்ட்டு. இது எப்படின்னா, இப்போ நாங்கள் வந்து இவங்க சொன்னாங்க இல்லையா, நாங்கள் வந்து அந்த கேம் பற்றியோ இல்லை ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயமாலாம் பேச மாட்டோம். வெட்டிகள் ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்துக்கு அடிச்சுன்னு இருப்போம். 4 பேரும், அண்ணனும் தங்கச்சியும் தம்பி எல்லாரும் அடிச்சுன்னு இருப்போம். இவங்க மாட்டிப்பாங்க நடுவில் வந்துட்டு. இவங்க வந்து சாட்சியாளராக இருப்பாங்க. அண்ணி நீங்கள் யாருக்கு சொல்கிறீங்க, நீ எனக்கு தான் சொல்லணுன்ட்டு இவங்க மாட்டிப்பாங்க நடுவில். அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. நாங்களாம் அடிச்சுட்டு இருப்போம். ஆனால் எதுக்கு அடித்தோன்றது சத்தியமாக புரியாது. தேவையில்லாத ஒரு வெட்டி கதைக்கு அவ்வளோ நேரம் உட்காந்து அடிச்சுன்னு இருப்போம். எனக்கு இது பார்த்துனே அதெல்லாம் ஞாபகம் இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு டீம் ஒன்று இருக்குன்னா இங்கே தான் கலகலன்னு போவோம். ஆனால் இதில் வந்து இப்போ துரோகி யாரு, ஹீரோ யாரு, நல்லவன் யாரு அப்படின்ட்டு போட்டு அடிச்சு மாள்றது வந்து இருக்கு பாருங்க, வேற லெவலில் இருக்கு. ஆனால் என் தம்பி வந்து லீடர் பேசுங்க அப்படின்னுவாங்க. எல்லா 3 பேரும் அமைதியாடுவாங்க. என்ன பேசுனாங்கன்னா இப்போ பேசுறது, எல்லாரும் அமைதியாக இருந்தால் நான் என்னென்னு பேசுறது, என்னென்னு ஆரம்பிக்கிறது. பேசும்போது எல்லாம் ஒன்றும் பேச முடியல. அப்புறம் வந்து சொல்லுவாங்க, எனக்கா எப்படி ரியாக்ட் பண்ணுறது கூட தெரியாது. சிரிப்பு வரும், இது என்னடா பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரியும் இருக்கும். இப்போ இந்த இதில் நந்தீஷ் ப்ரோ எப்படி அந்த மாதிரி தான் இவன். அவர் யாரும் கண்டுப்பா ஒரு மனுஷன் இறந்துருக்காரு, அதுக்காக ரிப்போர்ட் பண்ணி அவருக்கு என்ன பண்ணுவாங்க பார்த்தா கடைசி இவங்க தமிழ் பேர் அத்தனை முறை சொல்கிறாங்க, ஒருத்தர் இறந்துட்டாரு, இறந்துட்டாரு 2 முறை சொல்கிறாங்க. அப்பயும் யாருமே கண்டுக்கலாம். அவங்க போய் டிஸ்கஷன் பண்ணிட்டு நாட்டு ஒன்று போயினே இருக்கிறாங்க. அவர் ஒரு மனுஷனாவே பார்க்கல. ஓகே, எங்களை வீடியோகளை பற்றி இருந்தால் லைக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.